வணக்கம் சார். வணக்கம். எக்ஸிட் போலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். இப்போ முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேத்து பேசும்போது கூட கான்ஃபிடண்டா இருங்க, நம்ம தான் வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா நியூஸ் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? களம் எப்படி இருக்கு? அது இந்த எக்ஸிட் போல்னால எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏதோ 1-2 மட்டும் தான் மாறி வந்திருக்கே தவிர மற்றபடி திமுக தான் திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 2 இது, அதுவும் என்னென்னா ஜேவிசிங்கிறவங்க எடுத்தது ஏடிஎம்கே வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மை ஆக்சிஸ் இந்தியா டிவிக்கே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர மற்றபடி முழுக்க களம் திமுகவுக்கு எதிரான ஒரு அலையோ ஒரு திமுகவுக்கு எதிரான மனநிலையோ இங்கே உருவாகலை அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு ஆதரவான ஒரு ரிசல்ட் தான் வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது. அது எத்தனை சீட் அப்படிங்கிறது மட்டும் திங்கட்கிழமை தெரியும். ஆனா இப்போ முதல்வரோ அமைச்சர்களோ நேற்று பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. அதை சோசியல் மீடியாவில் எடுத்துட்டு போட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, ரிசல்ட் தெரிஞ்சிச்சு போல, அதனால கொஞ்சம் சோகமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. என்ன ரீசன் சார்? ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு இதுவா இருக்கு. இப்போ நீங்க முதலமைச்சர் அமைச்சர்லாம் சந்திக்கிறாங்க, அடுத்தது போர்ட்ஃபோலியோ என்ன கொண்டு போகலாம், ரிசல்ட் வந்தது அப்புறம் எப்படி பண்ணணும், ரிசல்ட் அன்னைக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் இங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன் எல்லாமே சீரியஸாக தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான நகர்தலுக்கு திமுகங்கிறது போயிடுச்சு. எக்ஸிட் போலுக்கு அப்புறமா இன்னும் நம்பிக்கையோட போயிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற கட்சிகளில் பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த 4 நாளாக எங்கே போனார்னே தெரியல, காணும். அவரை பற்றின யூகங்கள் அடிப்படையில் வர செய்திகள் மட்டும்தானே தவிர எக்ஸிட் போலுக்கு அப்புறம் அவர் வெளியிலே வரல. ஈவன் எலெக்ஷனுக்கு அப்புறமாவே அவர் அதிகம் வெளியில் வரல, போய் முடங்கிட்டார். அப்போவே அது கிட்டத்தட்ட அவர் தெரிஞ்சு போச்சு என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ இன்னைக்கு காலையில் கூட தினமலரில் எழுதியிருக்காங்க, அவர் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக ஃபோன் பண்ணி தைரியம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் ஒரு நாளிதழில் எழுதியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவங்களும் முடங்கிட்டாங்க. விஜய் மட்டும் என்னன்னா வேட்பாளர்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வேட்பாளர் கூப்பிட்டு நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு 40 வேட்பாளர்கள் முக்கியமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா இந்த 234 தொகுதியில் உள்ள வேட்பாளர் கூப்பிட்டு சந்திச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வேட்பாளராக அதுக்கு முன்னாடி அவர் தெரியவே தெரியாது நிறைய பேரை. அந்த 234 தொகுதிக்கு அவங்க நிறுத்தின வேட்பாளர்களை பாதிக்கும் மேற்பட்டவர் அவங்களோட ரசிகர்களுக்கும் அவங்களோட ரசிகர் மன்ற உறுப்பினர்களுக்கும் புதியவர்கள், பிற கட்சிகள்லேருந்து வந்தவங்க. அப்புறம் திடீர்னு முதல் நாள் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த நாள் வேட்பாளரானது யார் இவர் அப்படின்னு விஜய் பார்த்து கேட்டதெல்லாம் நடந்துச்சு. இவர் தான் நம்மளோட வேட்பாளர் அப்படின்னு சொன்னதெல்லாம் நடந்துச்சு. இப்போ அதனால அந்த குழப்பம்லாம் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரூபாய் வேட்பாளர்லாம் பார்த்துக்கலாங்கிறதுக்காக 234 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு அன்னைக்கு. அதான் நடந்திருக்கு. மற்றபடி 2வது விஷயம் நிறைய நம்ம பார்த்தோம், டிவிக்கில் பைசா கேட்குறாங்க எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ இவங்க இந்த 234 பேரும் நாளைக்கு தோற்று போனதுக்கப்புறம் விஜயை பார்க்கறதுக்கு எனக்கு நாங்கள் காசு கொடுத்து வந்தோம், நீங்கள் பிரச்சாரம் பண்ண வராதனால தான் நாங்கள் தோற்று போனோம், அதனால் நீங்கள் காசு திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் என்ன ஆகுறது? ஆனால் இப்போவே கூப்பிட்டு வச்சு எல்லாரும் இங்கே வரணும்னு சொல்லி பேசியிருக்காரு, சமாதானப்படுத்தி விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு நீடிக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி அந்த ரிசல்ட் முடிஞ்ச உடனே நேரம் இங்கே தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், ரிசல்ட் முடிஞ்சோன்னா ஜெயிக்கிறவங்க வராங்களோ இல்லையா, தூக்குறவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா பல கோடி கொடுத்து சீட்லாம் வாங்கியிருக்கிறதா தகவல் வந்துச்சு. அங்கே என்னென்னா நீங்கள் உங்களுடைய தோல்வியை விஜய் நாளைக்கு தோற்றாருன்னா அதுக்கு முழு காரணமும் விஜய் தான். விஜயோட கட்சி வேட்பாளர்கள் தோற்றா அதுக்கு முழு காரணம் விஜய் தான். ஏன்னா அவங்க விஜயை மட்டும்தான் நம்பி இங்கே களத்தில் வந்தாங்க, விஜய்ங்கிற ஒரே ஒரு பேர். ஆனால் அவர் முழுசாக பிரச்சாரத்துக்கே போகலை. அந்த கடைசி ஒரு மாதம் முக்கியமான காலகட்டத்தில் கூட 72 வயதுக்கு மேற்பட்ட எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாரும் ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் மட்டும் வெளியிலேயே வரல, முடங்கிட்டார். அப்படியே கேட்டால் என்ன முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்து சொன்னார். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு முழு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு தேர்தல் கமிஷனால். ஆனால் அந்த அனுமதி கொடுத்தவங்க கூட எல்லா ஏற்பாடும் பண்ணியும் கூட அவர் போகாமல் பண்ணி ஏகப்பட்ட நஷ்டத்தை தான் கொடுத்தாரு வேட்பாளர்களுக்கு. அந்த வகையில் வேட்பாளர்கள் தவிர்க்க வேட்பாளர்கள்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள். பாவம், விஜயை நம்பி ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி இப்போ இந்த முடியாமல் சுச்சுவேஷனில் தான் நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜயை நோக்கி பல கேள்விகள் எழும். சோஷியல் மீடியாவில் காலிலேருந்து ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு சார். ஒரு முன்னாள் காவல் அதிகாரி அவர் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு. விஜய் அவர்களுக்கு 41% ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 120 தொகுதிக்கு மேலே தாவேகா ஜெயிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இதை தாவேகா தொண்டர்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கு வாய்ப்பு இருக்காது.
அதான் அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து விஜய்க்காக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு 6 மாதங்களாகவே செய்திகள் வந்து வந்துச்சு. அவர் தான் இந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் டீமுக்கான ஹெட்டாக இருக்காரு. கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் வந்து ஓய்வு பெற்ற போலீஸ் அலுவலர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதை அவர் தான் வழி நடத்திட்டு போகிறாரு. முக்கியமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறது அவர் தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போது அந்த கட்சிக்காக விஜய்க்காக வேலை பார்க்குற ஒருத்தர் இதை இந்த மாதிரியான ஒரு வீடியோ வெளியிடலைன்னா தான் அவருக்கு ஆச்சரியம். அவரு என்ன செஞ்சிருப்பாரு, விஜய்கிட்ட வந்து நான் போய் ஒரு டீம் வச்சுட்டு நான் வந்து சர்வே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பார்த்து ஒரு ஏதோ ஒன்று ஆதாயம் அடைஞ்சிருப்பாரு. அந்த சர்வேக்காக ரிசல்ட்டுங்கிறத அவர் போடணும்ல. அப்படி போறதை வந்து உண்மையை சொன்னா ஒத்துக்க முடியுமா? ஏதாவது நீங்க வந்து ஒரு தொகுதியிலே 2 தொகுதியில தான் ஜெயிக்க முடியும், மற்றபடி உங்களுக்கு வந்து பெருசா இங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? இப்போவும் சரி, விஜய் வந்து கணிசமான ஓட்டுகள் வாங்குறாரு. அது வந்து விஜயை நம்புற கூட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் கடைசி நேரத்தில் வந்து அவர் பண்ண ஒரு தவறான பிரச்சாரம், இந்த குழந்தைகளை பார்த்து பண்ணது, இந்த மாதிரி பிரச்சாரத்தினால ஒரு சில ஓட்டுகள்ங்கிறது வருது. அது ஒரு 10% 15% இருக்குமே தவிர அதை தாண்டி போகிறதுக்கோ ஒரு பெரிய அளவில் வந்து இங்கே வந்து எதிரொலிக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அது வந்து கணிசமான சீட்டு எண்ணிக்கையாக கூட மாறாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு பெரும்பாலான அதிமுகலேருந்து வரக்கூடிய வாக்குகள், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாக இருக்குது சார். ஏன்னா வந்து அந்த மை ஆக்சிஸ் இந்தியாவில் கூட வந்து பெரும்பாலும் அவர் வந்து ஏடிஎம்கேவுடைய சீட்ஸ் தான் வாங்குறாரு. திமுகவில் பெருசாக வந்து எஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால ஏடிஎம்கே ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, நம்மளுடைய வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு இல்லை வாங்க போகிறாரு அப்படின்ற ஒரு நிலையினால அப்படி இருக்காங்க. இல்லைங்க, எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதையுமே நம்ப முடியாது. என்ன பிரச்சனைன்னு வச்சுங்களேன், இந்த நீங்கள் சொன்னீங்களா மை ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறது பெரும்பாலானது திமுக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி, நம்ம வந்து மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இல்லை, திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லைங்கிறதுனால நம்ம சொல்கிறோம். அந்த மை ஆக்சிஸ் இந்தியாவோட கருத்து கணிப்பு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் அவங்க எடுத்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுவே முதல்ல வந்து ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் தான். கம்யூனிட்டி வைஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வாக்கு சதவீதம்ங்கிறது நமக்கு தெரியாது. அது ஏன்னா எத்தனை % கம்யூனிட்டி வந்து ஓட்டு போடுவாங்க, எத்தனை % வந்து ஓட்டு போடலைங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டாவது, யாருமே சரி கருத்து கணிப்புல போய் நீங்க எந்த கம்யூனிட்டின்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து கருத்து கணிப்பு பண்றது கிடையாது. இது எல்லாமே பெரிய ஒரு தவறான ஒரு இதுதான் அது. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்போ வந்து என்னன்னா, இது வந்து அதிமுக ஓட்டை வந்து பிரிக்குதா இல்லையாங்கிறத விட அதிமுகவுக்கான ஓட்டு வங்கிங்கிறது கடந்த ஒரு 11 தேர்தல்களாகவே குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வியை தான் அடைஞ்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். காரணம் வந்து சரியான ஒரு தலைமையை வந்து அவரால் தர முடியல அந்த கட்சிக்கு. இன்னமும் அந்த பாஜகவோட ஆதரவு மனநிலை, பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களோட வெறுப்பை தான் திரும்ப அவர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அதனால தான் ஓட்டு வந்து குறையுது. இப்போ அந்த வகையில் இவர் வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு ஆதரவாகவும் பாஜகவோட அதாவது ஒரு எதிர்ப்பாளராகவும் தன்னை வந்து காமிச்சிக்கிறாரு விஜய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டுங்கிறது கொஞ்சம் சிறத தான் செய்யும். அதுதான் போயிருக்கு. இப்போவாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுத்துக்கிட்டு நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியல் எப்படி பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு எது தேவை, தமிழ்நாட்டு மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, தங்களுக்கு வந்து அநீதி இழைக்கிற, தங்களுக்கு ஓரவஞ்சனை செய்கிற பாஜகவை எதிர்க்கிறவங்களை தான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்குறாங்க. அப்போது பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறி அவர் எப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது தான் அதிமுகவை அவரால் மீட்டெடுக்க முடியும். சார், அதே மாதிரி வந்து திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வேளாங்கண்ணி போகிறதா வந்து தகவல் இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு டிவிகேவுடைய தொண்டர்கள் வந்து டிவிகேன்னு கூச்சல் போடுறது, மதுரை சித்திரை திருவிழா அங்கே போயிட்டு வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு இடத்துல வந்து அங்கே போய் ஒரு கட்சி சார்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணுறதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது கூட தேவலாங்க. அன்னைக்கு கனிமொழி மேடம் எங்கள் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி எம்பி அவருங்க வராங்க. வரும்போது தூரத்துலேருந்து டிவிகேன்னு கத்தி, இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை, இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ திமுக அதிமுக எல்லாம் தான் அரசியல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாகரிகமான முறையில் தான் அரசியல் நடக்கும். இப்போது ஒரு பிரச்சாரம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து வரவங்களை வழி விட்டு நேரில் பார்த்து பேசிட்டு போனதெல்லாம் கூட இருக்குது திமுகவும் அதிமுகவும். ஏன் இப்போ கூட அதிமுக வேட்பாளர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்கிறதுனால அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு இருந்திருக்காரு திமுக எம்எல்ஏ வேட்பாளர் கோவி செழியன் அவர்கள். அவர் தன்னை எதிர்த்து போட்டிக்கிறவங்கள கூட. இந்த மாதிரியான அரசியல் நாகரிகம் தான் இங்கே இருக்குது எப்போதுமே. ஆனால் அதை விடுத்து இது வந்து எப்படி இருக்குன்னா சிறுபிள்ளைத்தனமான ஒரு அரசியலை தான் எப்போதுமே விஜய் ஊக்குவிக்கிறார்.
அந்த இது மேலே போஸ்ட் கம்பம் மேலே ஏறாத, இறங்கு, மரத்து மேலே ஏறாத, இது எல்லாமே என்ன 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 ஆகுதுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் பண்ணுறாங்களே தவிர இது வந்து உண்மையான ஒரு அரசியல் புரிதலோடையோ ஒரு அரசியல் அறிவோடையோ பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவே எடுங்களேன், இன்ஸ்டாகிராமில் எந்த வீடியோ நல்லா போயிருக்குன்னு பாருங்களேன். விஜய் வந்து பற்றி பேசுகின்ற அந்த அரைகுறை அறிவோட பேசுகிற வீடியோக்கள் தான் அதிகமாக போகுது. ஒரு விஜயோட அரசியல் பற்றி நல்லா பேசுகிற கூட ஒருத்தவங்களோட வீடியோ வந்து எதுவும் போகிறது கிடையாது. இப்போ நாஞ்சில் சம்பத்தோட வீடியோ நல்லா போகுதான்னு பாருங்களேன், அது போகாது. அவர் எவ்வளோ பெரிய பேச்சாளர். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அம்மா அங்கே வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் விஜய் வந்து பண்ணுவார், எல்லா செலவையும் விஜய் வந்து சொந்த காசுன்னு கொடுப்பாரு, உனக்கு என்ன அப்படின்னு கேட்குற வீடியோ தான் நல்லா போகுது. இப்போ இது வந்து என்னன்னா அது வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து விஜய்க்கு வந்து ஆதரவான அரசியல் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி என்ன ஒரு தேவாலயத்தில் போய் சத்தம் போடுறதோ, ஒரு கோயிலில் போய் சத்தம் போடுறதோ, இல்லை மாற்றுக் கட்சியோட தலைவர்கள் வரும்போது அவங்களுக்கு முன்னாடி போய் டிவிக்கேன்னு கத்துறதோ ஒரு நாகரிகமான அரசியலோ ஒரு அரசியலுக்கான ஒரு எடுத்துக்காட்டோ கிடையாது. அவர் தவறான வழி காட்டுதல் அதில் தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க. வெகு சீக்கிரமாகவே இந்த தோல்விக்கு பிறகு அவங்க எல்லாரும் மீண்டு வந்துடுவாங்க. பெரம்பூர்லேயே விஜய் அவர்கள் வெற்றி பெறது கடினம் அப்படின்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வருது சார். அவருக்கான வெற்றி கட்சியை தாண்டி இண்டிவிஜுவலாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது 2 தொகுதியிலும் இருக்கா? உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு சார்? இந்த பெரம்பூரில் ஒரு ஆடிசேகர் எம்எல்ஏ அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களோட பழகி அந்த மக்களோட தேவைகளை நிறைவேற்றி வச்சுருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இந்த ஒரு தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஒரு மாதம் வந்து அவரும் சரி கட்சியினரும் சரி எந்த அளவுக்கு வந்து உழைச்சாங்கங்கிறதும் திமுக உட்பட அங்கே உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சாரத்துக்கே வரத்துக்கு யோசிக்கிற 1 நாள் 2 நாள் மட்டும் வந்திருக்கிற ஒரு வேட்பாளர் தன்னுடைய ஸ்டார் பிம்பத்தை மட்டுமே வச்சு ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து அரசியல் வந்து ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக போகும். அந்த மக்களே விரும்ப மாட்டாங்க. அதில் தான் இப்போ வந்து விஜய் வந்து அங்கே தோற்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் தகவல் வருது. திருச்சி கிழக்குல சார், திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக தோற்றுருவாரு. இங்கே மட்டும் தான் கொஞ்சம் அந்த சென்னை இருக்கிற அந்த சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க மூலமாக ஒரு நெக் டு நெக் வேணால் வரலாம். 1% அல்லது 2% வித்தியாசத்தில் வெற்றியோ தோல்வியோ அடையலாம் விஜய். திருச்சி கிழக்கில் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே வந்து மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள். சமூக வலைதளங்களில் வந்து முழுசாக இருக்கிறவங்க கிடையாது, அதை முழுசாக நம்புறவங்க கிடையாது. அதனால அங்கே வந்து விஜய் வெல்வதற்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. உங்களுடைய கணிப்பின்படி திமுக தனி மெஜாரிட்டியோட திரும்ப ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, நிச்சயமாக அமைக்கும். நிச்சயமாக தனி மெஜாரிட்டியோட அமைக்கும். ஒரு 165லேருந்து 170 சீட்டுகள் மினிமம் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே விஜய் வந்து அந்த 15%க்கு மேலே ஒரு வேளை ஓட்டின் சதவீதம் ஏறுனுச்சுன்னா அப்படியே இந்த பக்கம் திமுகவுக்கான சீட்டு எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ விஜய் பிரிக்கிற ஓட்டுகள் எல்லாமே இப்போ அதிமுகவோட ஓட்டை தான் பெரும்பாலும் பிரிக்கிறாரு. அது நீங்கள் ரிசல்ட் வந்தாலும் நீங்களே பார்ப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து ஓட்டு வித்தியாசங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து தமிழ்நாடு முழுக்கவே நிறையா வந்து இந்த எலெக்ஷனில் இருக்கலாம். ஏன்னா போன எலெக்ஷன்லேயே ஒரு 50 தொகுதியில் வந்து அமமுகலேருந்து ஓட்டை பிரித்தாங்க. இந்த முறை வந்து அந்த வேலையை தான் விஜய் பார்க்குறாரு. தென் மாவட்டங்களில் சசிகலா வந்து அந்த வேலையை பார்க்குறாங்க. இன்னும் பொறுத்து பார்க்கலாம் சார். 2 நாள் தான் இருக்குது, மக்கள் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.